ஸோ வாட் இஸ் டேட்டா டைப்ஸ்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் டேட்டாங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ மல்டிபிள் ஃபார்மட். எப்படின்னா, ஒரு இமேஜ் கூட ஒரு டைப் ஆஃப் டேட்டா, வீடியோ ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான், பிடிஎஃப் ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான். ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்கு. லைக் டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ இதில் ப்ரோக்ராமர்ஸ் நாம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ பிகினர்ஸ் எல்லாமே மஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டேட்டா டைப்ஸ் நிறைய போய் பார்த்துக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 + 10 கொடுக்குறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 + 10 வந்து 20 தெரியும். இப்போ நம்ம ரன் பண்ண என்ன வரணும்? 20 வரணும் இல்லையா? பட் இங்க என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 + 10 அது அப்படியே வந்திருக்கு பாருங்க. 10 + 10 20 சொல்லிட்டு நம்ம காட்டி இருக்கணும். ஆனா காட்டல. ஏன்னா இப்பயுமே என்ன நினைச்சுக்கிட்டுனா, இது 10 தான், இதுவும் 10 தான். ஆனா ரெண்டுமே என்ன இருக்குன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குது. அது ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ஸோ அவங்க ரெண்டையும் ஆட் பண்ணல, ரெண்டையும் ஜஸ்ட் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மெர்ஜ் பண்ணிட்டு இது வந்து 10 10 1010 காட்டல. இது ஒரு 10, அப்புறம் இது ஒரு 10 அப்படி காட்டியிருக்கு. ஸோ இது தனி 10ஆவும் இது ஒரு தனி 10ஆவும் நமக்கு காட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பேஸுமே இப்போ எனக்கு ஷோ ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா? இன்னொரு பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ் போட்டு போடாம அப்படியே எம்டியா 10 + 10 அப்படின்னு போட்டு இப்ப ரன் பண்ணோம்னா கீழே பாருங்க 20 வந்துட்டு பாருங்க. ஸோ மேல இருக்கிற இந்த டேட்டா பாத்தீங்கன்னா மேல கொடுத்துருக்க இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. கீழே கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப நம்பர்னு புரிஞ்சுக்கும். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுக்காம போறதுனால இது என்ன எடுத்துக்கிச்சுன்னா ஓகே அவங்க நம்பர் தான் மென்ஷன் பண்ணிக்காங்க புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, நான் எங்கெல்லாம் ஹேஷ் சிம்பிள் போறணும் பைத்தான்ல, ஐ மீன் பைத்தான்ல, அது பக்கத்துல கொடுத்துருக்கு எல்லாமே இது என்னவா எடுத்துக்கும்னா ஒரு டேட்டாவை எடுத்துக்காது, ஒரு கீவேர்டை எடுத்துக்காது, ஏதோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ற பாருங்க. இப்போ எனக்கு இது எதுவுமே எரர் காட்டாது. எப்பவும் போல இந்த கோடு மட்டும் ரன் ஆகும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா கமாண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இது ஒரு லைன் வந்து கமாண்ட் பண்ணோம்னா அது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது சிம்பிளா. இப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டா, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நமக்கு வந்து இந்த 1.0 சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த லைன் ப்ரோக்ராம். இப்ப இங்க வந்துட்டு ஒரு ஹேஷ் சிம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது பாருங்க மாதிரி ஹேஷ் கலர்ல ஷோ ஆகுது இல்லையா, லைக் டிசபிள் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் காட்டுது இல்லையா. இப்ப ரன் பண்ணா எனக்கு இந்த லைன் ரன் ஆகாது, இது கண்டுக்காது. இது மட்டும் ரன் பண்ண பாக்குறீங்களா? ஸோ பாத்தீங்களா கீழே இருக்க அந்த லைன் மறைஞ்சிருச்சு பாருங்க, மேல இருக்க மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பேரு என்னன்னா கமாண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க.